கேப்டன் மில்லர். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு சரசரன்னு நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு பரபரன்னு பதில் சொல்லியிருக்காரு நம்மளுடைய இயக்குனரான சரண். சரி, இப்போ வர சின்ன படங்களுக்கும் மெயின் ஸ்ட்ரீம் படங்களுக்கும் ஓடிடி எவ்வளோ உதவியாக இருக்குது சார்? இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட் படி பார்த்திங்கன்னா சின்ன படங்களுக்கு வந்து ஓடிடி வந்து பெரிய அளவில் உதவியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன படங்களை வந்து அவங்க வந்து அதில் திரையிடுறதுக்கு வந்து முதல் மாதிரி வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அந்த படத்தை வந்து வாங்கிக்குவாங்க. முதல்ல ஒரு அவுட்ரைட் மாதிரி வாங்குவாங்கங்கிறதெல்லாம் இப்போ மாறி போய் இப்போ அதுவும் வந்து கிட்டத்தட்ட தியேட்டர் மாதிரி வந்து பெரிய ஸ்டார் படங்களுக்கு தான் முன்னுரிமை. மற்றவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் எங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து ரெவின்யூ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவின்யூவில் எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி இருக்குது அல்லது அதை எவ்வளோ தூரம் நம்ம ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஒரு சின்ன ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குது. அதனால் சின்ன படங்கள் வந்து நல்ல படங்களாக வந்து அது வந்து ஜனங்க மத்தியில் வந்து ஒரு வரவேற்பை பெற்றால் தான் உண்டுங்கிற நிலைமை தான் இப்போ இருக்குது. அதனால் ஓடிடினால் ஒரு பெரிய அளவுக்கு உபயோகம் சின்ன படங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும், அதாவது வணிக ரீதியாக. தற்போதைய சினிமாவை பார்த்து நீங்கள் பயப்படுற ஒரு விஷயம் என்ன அண்ட் சந்தோஷப்படுற விஷயம் என்ன சார்? தற்போதைய சினிமா வந்து எல்லா விதத்துலேயும் டெக்னாலஜியை வந்து உள்ளடக்கி அதை வச்சுக்கிட்டு அது வந்து பண்ணுறாங்க. ஒரு படத்தினுடைய உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஜான்ரிக்காக போயிடுச்சு. முன்ன மாதிரி வந்து ஒரு வெகுஜன படமாக இல்லாமல் ஜானராக பிரித்து அந்த மாதிரி படங்கள் வந்து வர ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து ஒரு வகையில் ஆரோக்கியமாக இருந்தாலும் ஒரு யுனானிமஸாக எல்லாரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய படங்கள் வந்து வர்றது வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இருக்கிற தமிழ் சினிமா முன்னாடி இருந்த எல்லா ஏஸ்தட்டிக் விஷயங்களையும் மீறுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது தமிழ் சினிமாவுடைய அதை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து, அதாவது அந்த கதையை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுங்கிற அந்த வியூ வந்து மாறி இருக்கே தவிர அந்த ஒரு கதை வந்து என்றைக்கு இருந்தாலும் ஒரு படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம், என்றைக்கு இருந்தாலும் ஒரு கதையை வந்து நீங்கள் ரசிக்கலாம்ங்கிறது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இப்போ நான் பண்ண படங்களே வந்து நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த பீரியட் அந்த பீரியடுன்னு இல்லாமல் ஒரு படமோ அந்த படம் சம்மந்தப்பட்ட பாடலுடைய இசையோ உங்களை எந்த காலத்துலேயும் கேட்க வைக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஏற்புடைய ஒரு விஷயமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த படங்களுடைய வீச்சு வந்து அதாவது ஒரு டைம் மிஷின் மாதிரி நம்ம அதாவது ஒரு காலகட்டத்தை மீறி நிற்கக்கூடிய படங்கள் வந்து இப்போது அதிகமாக வரதில்லையோன்னு தோணுது. இப்போ வர பல படங்கள் வந்து இன்றைக்கி பெரிய ஹிட்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் அடுத்த வருஷம் கூட அதை பார்க்க முடியாது. இது வந்து நான் வந்து ஒரு பயப்படுற ஒரு விஷயம் இந்த படங்களை பார்க்கும்பொழுது. படங்களோட வசூல் ஸ்கேல் மாறிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக படங்களுடைய வசூல் ஸ்கேல் வந்து மாறி இருக்குது. ஏன்னா வந்து வெறும் 21 பிரிண்டில் 21 சென்டரில் ரிலீஸ் ஆகிட்டு இருந்த சினிமா வந்து இன்றைக்கி வந்து 700 ஸ்க்ரீனில் 800 ஸ்க்ரீனில் 1000 ஸ்க்ரீனில் உலகம் முழுக்க பார்த்தா 5000 ஸ்க்ரீனில் 7000 ஸ்க்ரீனில் 8000 ஸ்க்ரீன்லன்னு சொல்லிட்டு அது வந்து வந்திருக்கிறதுங்கிறது வந்து வணிக ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ரொம்ப பெரிய அளவில் வந்து ஒரு இன்டெக் எடுக்குது. பணம் வந்து வெளியில் இருக்கிற பணம் சினிமாவுக்குள்ளே வருது. அது ஒரு ஆரோக்கியமான விஷயம். சார், நீங்கள் இப்போ படம் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான கதைக்களத்தை சூஸ் பண்ணுவீங்க சார்? படம் பண்ணுறதா இருந்தானே இல்லை, படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு படம்ங்கிறது வந்து என்றைக்குமே வந்து ஷூட்டிங் மட்டும்தான் படம் அப்படிங்கிறது இல்லை. அதுக்குண்டான ஸ்கிரிப்டிங்கிலேருந்து அந்த வந்து ஒரு படம் வந்து ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி வந்து ஒரு 7 ப்ராஜெக்டுடைய ஸ்கிரிப்டிங் ஒர்க்கு வந்து எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த படங்கள் வந்து இப்போ பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு வந்து நிறைய ஜானரில் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஜான்ரிக்கான மூவிஸ் வருது இல்லையா, அதை வந்து ரொம்ப ஒரு புதுசாக அதை எப்படி அணுகிறது, அதை எப்படி நம்ம வந்து உருவாக்குறது அப்படிங்கிறதுல
நான் கதையிலிருந்தே வந்து நிறைய மாறுபட்ட சிந்தனையோட அந்த படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வந்து நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு வெகுஜன மீடியாவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படங்கள் 1, 2 படம் வந்து அதில் இருக்குது அந்த பிளானிங்கில். மற்றது எல்லாமே வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்குது, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஒன்று இருக்குது. இப்படியெல்லாம் வந்து பலதரப்பட்ட இது வந்து பண்ணி பார்க்குறக்கு எனக்கு வந்து இப்போது பயம் இல்லாமல் நான் வந்து எடுக்கிற அந்த அந்த மைண்ட் செட் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த சிஸ்டம் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. சார், பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணுறது ரிஸ்கா அல்லது ஈஸியா சார்? பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணுறது வந்து ஒரு வகையில் வந்து ஈஸி, ஒரு வகையில் வந்து ரிஸ்க்கு. அதாவது ரெண்டுமே இருக்குது அதில். ஈஸிங்கிறது என்னென்னா, அவங்களுடைய படங்களுக்கு உண்டான வணிகம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% வந்து பிஃபோர் த ரிலீஸ் வந்து நீங்கள் வந்து அஷ்யூர்டாக நீங்கள் வந்து அந்த படங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கலாம். அது ஒன்று இருக்குது. அதே சமயம் அந்த ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஹீரோவை வச்சு எடுக்கக்கூடிய அந்த ஒரு படம் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய கொஞ்சம் பிசகுனாலும் அது வந்து டோட்டலாக வந்து இந்த பக்கம் இருந்து அந்த படம் எடுக்கக்கூடிய படைப்பாளியை ரொம்ப பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா போயிடுது. அந்த அதாவது நம்ம ஒரு படம் சறுக்குச்சுனாலும் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 3-4 படம் வரைக்கும் ஒரு இயக்குனர் தாக்கு பிடிக்க முடியும். இப்போ வந்து ஒரு படம் சறுக்கினாலுமே அந்த இயக்குனர் வந்து திருப்பி எழறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்காக தான் இருக்குது. இப்போல்லாம் மல்டி ஸ்டாரர் படம் பண்ணுறது ஒரு பக்கம் பெருசாக பார்க்கப்படுது, இன்னொரு பக்கம் ரொம்ப நார்மல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த காலத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி மல்டி ஸ்டாரர் படம்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, மல்டி ஸ்டாரர் படங்கள் வந்து எல்லா காலத்துலேயும் வந்து இருக்குது, பட் ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. இப்போது நான் வசூல் ராஜாலாம் பண்ணும்போது கமல் சாரும் இருக்கிறாரு, பிரபு சாரும் இருக்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த படங்களில் நிறைய படங்கள் அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இப்போ வரதில் வந்து மல்டி ஸ்டாரர் படங்கள்ங்கிறத விட நம்ம தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் குறிப்பாக தமிழில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கேமியோ ரோல்ஸை வந்து பேக் பண்ணுற மாதிரி, எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேன் இண்டியாவுக்கு உண்டான ரெக்யர்மெண்ட்டை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. வேறஸ் உங்களுக்கு வந்து ஹிந்தி படங்களில் வந்து மல்டி ஸ்டாரர் படங்கள் வந்து நிறையவே எப்பவுமே வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த அந்த ஸ்பேஸை வந்து ஒருத்தர் மட்டுமே தோளில் சுமக்காமல் ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஹீரோக்கள் வந்து அதை சுமக்கும் பொழுது அது வந்து எல்லா தரப்பு ரசிகர்களுக்குமான ஒரு படமாகவும் அமைஞ்சிருது. ப்ரொடியூசருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ரிஸ்க் இல்லாமல் இருக்குது. அந்த சிஸ்டம் வந்து இன்னும் நம்ம வந்து முழுசாக அடாப்ட் பண்ணிக்கல. சார், நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்தப்போ பெரிய நடிகர்களை இயக்கணுன்ற ஆசையில் வந்தீங்களா, அல்லது உங்களுடைய படைப்பு பெரிய திரையில் தெரியணுன்ற ஆசையில் வந்தீங்களா? நான் வந்து கே பாலச்சந்தர் அவர்களுடைய மாணவன். நான் வந்து என்னுடைய படங்கள் திரையில் வந்து என்னுடைய கதைகள் வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு உண்டான ஒரு மீடியம் வந்து ஹீரோஸ் அப்படின்னு தான் நான் நினச்சி தான் என்னுடைய படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். பட் அதே சமயம் ஹீரோவுக்கு உண்டான படமாகவும் என்னுடைய படங்கள் வந்து இருந்திருக்கு. சார், இப்போலாம் அதிகமான காமெடி திரைப்படங்கள் வரதுலையே இது ஆரோக்கியமானதா சார்? காமெடி படங்கள் வந்து குறையிறது ரொம்ப ட்ராஜடியாக இருக்குது இப்போது. ஏன்னா வந்து ஜனங்களுக்கு தேவையான ஒரு அவுட்லெட் வந்து அதாவது திரைப்பட ரசனை அப்படிங்கிறது வந்து ஒரு மாஸ் கவுன்சிலிங் டு தி பீப்புள், ஆடியன்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். எல்லோரும் வந்து சினிமா தானேன்னு வந்து பார்ப்பாங்க. இல்லை, இந்த சினிமா வந்து எவ்வளவு பேருடைய மன உணர்ச்சிகளுக்கு வந்து ஒரு வடிகாலாக இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியல. ஒரு இளையராஜாவுடைய இசைங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் மனோதத்துவ டாக்டர்களுக்கு வந்து சமமான ஒரு விஷயம். அது கொடுக்குற கவுன்சிலிங், அது வந்து இந்த சொசைட்டி வந்து ஒரு பேலன்ஸ்டாக இன்றைக்கி வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழுக்க காரணம் மீடியா தான், இந்த என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டு தான். இது இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பைத்தியம் பிடிச்சிடும். அதுதான் வந்து உண்மை. சார், இப்போல்லாம் அதிகமாக வெட்டுக்குத்து கதைகளே வருதே, குடும்ப படங்கள்லாம் பார்க்க முடியறது இல்லையே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ குடும்பத்துக்குள்ளேயே வெட்டுக்குத்து எல்லாம் நடக்கிற மாதிரி எடுத்தால் தான் அது குடும்ப படமாக வந்து எல்லோரும் பார்ப்பாங்க போல் இருக்குது. அந்தளவுக்கு வந்து அதை எப்படி சொல்கிறது, ரத்த ரசனை வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. அதே சமயம் குடும்ப படங்களை தாண்டி நம்ம வந்துட்டோம். இனிமேல் வந்து நீங்கள் வந்து குடும்ப படங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்துக்கு நம்மளால் திரும்பவே முடியாத ஒரு சமூக சூழ்நிலை வந்து உருவாகிருக்கு. அதனால் அதை பற்றி நம்ம பேசுகிறது வந்து வேஸ்ட். சார், நீங்கள் டைரக்ட் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தந்த படம் இது சார்? இப்போ வந்து ஒரு படைப்பாளிக்கு வந்து
இந்த இந்த படங்கள் வந்து வெளியில் வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம அந்த படைப்பாளியோட நேர்கோட்டில் அவனும் சிந்தித்து அதை வந்து கிவ் அண்ட் டேக்காக அதை ரிசீவ் பண்ணும் பொழுது அது ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயம் அது. ஆனால் பெரும்பாலும் வந்து பல படங்களுக்கு நடக்கும், சில படங்களுக்கு வந்து அது நடக்காது. அது வந்து வேறு விஷயம். பட் எனக்கு வந்து பர்சனலாக மகிழ்ச்சி கொடுத்த ஒரு படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜேஜே. அந்த ஜேஜே படம் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த ஹீரோவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஒரு பொண்ணை தேடி போகிற அந்த விஷயம் வந்து அது எல்லாருக்குமே ஒரு மர்மமான ஒரு திரைக்கதையாக நான் வச்சுக்கிட்டு அதை என்னுடைய மனசுக்குள்ளே இருந்த ஒரு கதை தான். அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஸ்கிரிப்ட் வடிவம் கூட நான் கொடுக்காம நான் வந்து அதை எடுத்தேன். அதனால் அது எடுக்கும் பொழுது எனக்கே சர்ப்ரைசிங்காகவும் எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. விஜய் சாருடைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப அயராத ஒரு உழைப்பு, தளபதி விஜய் அவர்களுடைய உழைப்பு. எனக்கு வந்து நான் சிகரம் படத்தில் வந்து நான் வந்து உதவி இயக்குனராக இருந்தப்போ அவர் விஜய் சாருடைய வீட்டில் தான் அப்போ ஷூட்டிங் நடக்கும். அப்போ வந்து அவர் வந்து ஒரு அடலசன்ட் ஏஜில் இருந்தார். ஸோ நாங்கள் அந்த கதை முழுக்க நடந்தது அந்த வீட்டில் அப்படிங்கிறதுனால நாங்கள் லைட்டிங் எல்லாம் பண்ணும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு ரூம்லேயும் அவர் வந்து தூங்கிட்டு இருப்பார். நான் தான் போய் எழுப்புவேன். கொஞ்சம் அந்த ரூமுக்கு போயிருங்க, இங்கே வந்து லைட் வைக்கிறோம், இல்லை இங்கே கேமரா வைக்கிறோம், இல்லை இங்கே சீன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக இரிட்டேட் பண்ணது நானாக தான் இருப்பேன் அந்த காலகட்டத்தில். பட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பிரமிக்கத்தக்க ஒரு வளர்ச்சி. அந்த ஆரம்பகால படங்கள்லேருந்து அந்த காதலுக்கு மரியாதை, பூவே உனக்காக, இதிலிருந்து அவருடைய ஆக்டிங் இது வந்து மாறிச்சு. பட் ரீசெண்ட் டேஸில் நான் ரொம்ப ரொம்ப வியந்து பார்க்குறது என்னென்னா, அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து துதிக்கோர் வந்து கொடுக்குற இது இருக்குது. அந்த 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 கலை வந்து அவருக்கு ரொம்ப அருமையாக கை வந்துருச்சு. இப்போ அவரால் எந்த விதமான உணர்ச்சிகளையும் ரொம்ப அழகாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தன்னை டியூன் பண்ணிகிட்ருக்கிறாருன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையில் ஆஸ் அ டைரக்டர் ஒரு இவர் மாதிரி ஒருத்தர் நமக்கு வந்து ஆர்டிஸ்ட்டாக கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, நம்ம கைக்குள்ளே எல்லாமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், நாட் ஓன்லி அவருடைய கமர்ஷியல் படங்கள், ஆக்ஷன் படங்கள்னு நான் சொல்ல வரல, பட் அதை விட மீறின ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்ட்டாக இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரிகிறாரு. நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோயின்ஸில் யார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சார்? எனக்கு வந்து முதல்ல இருந்தே கம்ஃபர்டபுள் நான் ஃபீல் பண்ணுறது வந்து அஜித் அவர்கள் தான். ஏன்னா அவர் என்னோட அஜித். நான் வந்து பண்ண முதல் படத்துலேருந்து என்னோட ஒரு 4 படம் வந்து அவர் வந்து ட்ராவல் ஆகிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜோவியலாக 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பேசிக்கிற தன்மை அதெல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையாக பார்க்கும் பொழுது வந்து அதாவது நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் செட்டில். அவர் சொல்கிற ஜோக்குக்கு சிரிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை, அதாவது பிஹைண்ட் தி கேமரா இதெல்லாமே. ஸோ அந்த மாதிரி தன்னுடைய ஆழம், தன்னுடைய அகலம் எல்லாத்தையும் புரிஞ்ச ஒருத்தர்னால் அது வந்து அஜித் அவர்கள் தான். எல்லா விதத்துலையும், நாட் ஓன்லி சினிமா, அவர் வாழ்க்கையை பார்க்குற முறையிலையுமே வந்து அது இருக்குது. அவர் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட். சார், இன்றைக்கி சினிமாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க நடிகர்களில் யாருக்கு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி அதாவது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து அந்த லேயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வந்து எவ்வளவு படங்கள் பண்ணுறாங்க, எவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க, இது வந்து அந்த படிமம் மாதிரி அந்த ஒவ்வொன்றா படியும் அவங்களுடைய மேலே. அது படிய தான் அவங்க மேலே இருக்கிற அந்த இமேஜுங்கிறது வந்து பில்டப் ஆகும். ஒரு லெவலுக்கு மேலே போனோன்னா லார்ஜர் தென் லைஃப் அப்படிங்கிற இமேஜ் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வரும். அப்போ அவங்க எவ்வளவு படங்கள் நடிக்கணும், எவ்வளவு விதமான கதாபாத்திரங்கள் நடித்தா அவங்க ஒரு வெர்சடைலாக அவங்க போய் ரீச் ஆக முடியும்னு இருக்குது. அது ரீச் ஆனதுக்கு அப்புறம்தான் அது வந்து மைலேஜ். இன்றைக்கி இருக்கிற எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டையும் அவங்களுடைய அதாவது அவங்க வந்ததுலேருந்து 10வது வருஷத்துலேருந்து தான் நம்ம வந்து அவங்கள கவுண்ட் பண்ணணும். இவங்களுடைய லாஞ்சிவிட்டி ஓகே 10 வருஷத்தை கடந்துட்டாங்க, இதுக்கு மேலே தான் இனிமேல் தான் அவங்களுடைய எதிர்காலமே இருக்குது. அப்போ நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டையும், எல்லா ஹீரோவையும் நீங்கள் அவங்களுடைய 10 வருஷ சரித்திரத்தை பாருங்கள். 10 வருஷம் தாண்டி இன்றைக்கி யாரெல்லாம் ட்ராவல் ஆகிட்டுருக்குறாங்களோ அவங்கெல்லாம் எதிர்காலத்தில் ரொம்ப பிரகாசமாக வருவாங்க. சார், இன்றைக்கி இருக்கிற இளம் இயக்குநர்களில் உங்களை கவர்ந்தவர் யார்? எனக்கு வந்து இன்றைக்கி நிறைய இளம் இயக்குநர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, அந்த கமர்ஷியல் சினிமா ஜானர் அதில் இருக்கிறவங்கள விட
அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணுறாங்க, நேர்த்தியாக பண்ணுறாங்க, ஒரு ஹீரோவை அழகாக கையாளுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து அயோத்தி, பார்க்கிங், சித்தா இந்த மாதிரி ஒரு ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப நேர்த்தியாக திறம்பட பண்ணிகிட்ருக்கிற அந்த இயக்குனர்கள் மேலே நான் ரொம்ப பெரிய மரியாதையை வச்சுருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்களுடைய சம்பளம் பல கோடி உயர்ந்திருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா பக்கத்து இலைக்கு பாயசம் வந்தால் தான் நம்ம இலைக்கும் அதே பாயசம் வரும் இல்லையா? கேப்டன் விஜயகாந்த் சார். கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு ஒரு நடிகர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை தாண்டி ஒரு வெகுஜனத்துக்கிட்ட போகிறதுங்கிறது வந்து ரொம்ப 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 அபூர்வமான ஒரு ஒரு விஷயம். அதை வந்து ரொம்ப சுலபமாக தாண்டி அழகாக அவருடைய அந்த சிம்மாசனத்துக்கு வந்து அவர் வந்து போனார். அதை வந்து நான் ரொம்ப பிரமிச்சு தான் அவரை வந்து எப்போவுமே நான் பார்த்துருக்குறேன். அண்டு அவருடைய தாக்கம் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம படம், நான் அவரோட படம் பண்ணலனாலும் அவருடைய தாக்கம் வந்து நம்ம யூனிட்டில் இருக்கும். அப்போ யூனிட்டில் வந்து அவங்க வந்து சாப்பாடு கொடுக்கும்போது ஜென்ரலாக சொல்லுவாங்க, இது வந்து விஜயகாந்த் சாரோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மெனு சார், நாங்கள் அங்கே நாங்கள் இது பண்ணோம், அப்போ எல்லாருக்கும் இதுதான் பண்ணணும்னு அவர் வச்சுருந்தார், அது மாதிரி தான் நாங்கள் இங்கே அடாப்ட் பண்ணி இங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படி இப்படின்னெல்லாம் அவங்க வந்து சொல்லும் பொழுது அப்போது அவருடைய தாக்கம் வந்து இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது. அப்புறம் வந்து யார்கிட்ட கேட்டாலும் அவரை பற்றி நெகட்டிவாக ஒரு வார்த்தை வந்து சினிமாலேயும் சொல்ல மாட்டாங்க, பொதுஜனமும் சொல்ல மாட்டாங்க. இதை வந்து உருவாக்குறதுங்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். அண்டு அந்த வகையில் வந்து அவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்படி அந்த புகழையும் அந்த ஜனங்களுடைய அபிமானத்தையும் வந்து அப்படி ஒரு ஆகர்ஷணம் பண்ணிக்கிட்டாரோ அந்த மாதிரி வந்து பண்ணது வந்து இவர். அதாவது பொது வாழ்க்கையிலும் இருந்து சினிமா வாழ்க்கையிலும் இருந்து இதை வந்து கேப்சர் பண்ணது வந்து அவர் தான். அண்டு அவர் வந்து ரொம்ப ஒரு துணிவு, தைரியசாலி. அதாவது ஒரு ஹீரோ கேரக்டர் சினிமாவில் எப்படி பார்க்குறோமோ நிஜத்துலேயும் அவர் அப்படி தான் இருப்பார். அவர்னால் வந்து நிஜத்துலேயும் ஒரு 10 பேர் அடிக்க முடியும், நிஜத்துலேயும் வந்து ஒரு நியாயத்துக்காக குரல் கொடுக்க முடியும், தட்டி கேட்க முடியும். இது வந்து இயல்பாகவே அவருக்குள்ள இருக்கிற ஒரு குணம். இந்த 2 குணமும் வந்து அங்கேயும் சினிமாலேயும் அதுதான், நிஜத்துலேயும் அதுதாங்கிறது வந்து எவ்வளோ பேருக்கு அந்த அபூர்வமான குணம் வந்து வாய்க்கும். அது வந்து அவருக்கு மட்டும்தான் வாய்ச்சது. அந்த கேப்டன்கிற ஆர்கே செல்வமணி சார் படத்தில் அவர் நடித்து அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு பட்டம், அதுக்கு வந்து முழு தகுதியோடு இன்றைக்கி வந்து அவரோட அந்த இறுதி இதில் வந்து அதை கேப்டன்கிறத பொறிச்சு தான், அந்த எழுத்தை பொறிச்சு தான் வந்து அவரை வந்து உள்ள நல்லடக்கம் வந்து பண்ணினாங்க. அப்படிங்கும்போது அந்த கேப்டனாகவே வாழ்ந்தவர் தான் நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகள். சார், உங்களுடைய திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதோட அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? நான் பண்ண படங்களில் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரே படம் வந்து பாரதி ராஜா அவர்களுடைய தயாரிப்பில் நான் இயக்கின அல்லி அர்ஜுனா. மனோஜ் கதாநாயகனாக நடிச்சிருந்தார், ரிச் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவி. அது ரிலீஸ் ஆனப்போ அது வந்து பரவலான ஒரு வரவேற்பை வந்து பெறலைங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஆனால் அந்த படம் வந்து இன்றைக்கும் வந்து எனக்கு வந்து அதனுடைய ஃபீட்பேக்கை வந்து எப்போ கேடிவிலையோ சன் டிவிலையோ போட்டாலும் எனக்கு இம்மிடியட்டாக எங்கே இருந்தாலும் கால்ஸ் வந்து வரும். அந்த 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 படம் வந்து நான் ரொம்ப அதாவது அந்த ஜானரே ரொம்ப புதுசு. காமெடியும் இருக்கும், அதே சமயம் ஒரு சீரியஸான ஒரு டியர் ஜெர்க்கிங் மூமெண்ட்ஸ் வந்து அந்த படத்தில் இருக்கும். அதை மனோஜுக்குள்ளே ஒரு மிக மிக பிரமாதமான ஒரு தேர்ந்த நடிகர் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து புரிய வச்ச படம் வந்து அந்த அல்லி அர்ஜுனா. இன்றைக்கும் நான் அந்த படம் வந்து பாரதி ராஜா சார் கம்பெனிக்காக பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். சார், பொதுவாகவே உங்களுடைய படங்களில் காமெடி காட்சிகள் ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுப்பீங்க? என் படங்களில் வந்து காமெடி காட்சிகள் நல்லா இருக்குன்னா அதுக்கு வந்து ரொம்ப அடிப்படை காரணம் வந்து நான் இயல்பாகவே வந்து கார்ட்டூனிஸ்ட்டு. ரெண்டாவது வந்து சின்ன வயசுலேருந்து, அதாவது கிட்டத்தட்ட நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போதுலேருந்து நான் லைப்ரரி போய் படிச்சுட்ருக்கிறேன்.
அப்போ ஆரம்பத்தில் படிக்கிறது எல்லாமே பாக்கியம் ராமசாமி எழுதின அந்த இது அப்புசாமி சீதாப்பாட்டின்னு இந்த மாதிரிலாம் நிறைய துமிழன் கடுகு இவங்க எழுதின அந்த மாதிரி நிறைய நகைச்சுவை உணர்வு இருக்கிற சாவி அவர்கள் எழுதின இந்த மாதிரி பல இது வந்து நான் வந்து படித்து தான் நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய மைண்ட் வந்து செட் ஆச்சு. அப்புறம் என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையாளர். அவர்கிட்ட அந்த நகைச்சுவை உணர்ச்சி வந்து அப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும். படங்களில் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து எவ்வளோ நகைச்சுவை வந்து வீரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்ததுனால இயல்பாகவே இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு 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 காமெடி காட்சி எடுக்கும்போது நான் ரொம்ப சிரித்து ரசித்து எடுப்பேன். அப்படி ரொம்ப சிரித்து ரசித்து எடுத்த ஒரு காமெடி வந்து ரொம்ப பெருசாக இன்றைக்கி வரைக்கும் பேசப்பட்ட ஒரு காமெடி வந்து அட்டகாசம் படத்தில் அந்த ஆட்டோ காமெடி, கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ போகுமாங்கிற அந்த காமெடி வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு எவர்கிரீன் காமெடியாக இருக்குது. இந்த மாதிரி வசூல் ராஜாவில் வந்து படம் முழுக்க தெளித்து வச்சுருந்த அந்த நகைச்சுவை உணர்ச்சி இதெல்லாம் பேசிக்காக வந்து எனக்கும் அந்த உணர்வு இருக்கிறதுனால சாத்தியமாச்சு. சார், ஒரு படம் பொங்கல் அல்லது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கும் நார்மல் டைமில் ரிலீஸ் ஆகிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி நாட்களில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸோடைய முழு கவனமும் அந்த படங்கள் மேலே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அலுவலக வேலை இருக்காது, ஒரு ஒரு லாங் லீவ் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு படம் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ உற்சாகமாக தேட்டருக்கு வருவாங்க. அதெல்லாமே வந்து இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கொடுக்கும். வேறஸ் நீங்கள் வந்து மற்ற காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஒரு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஹார்ட்கோர் சினிமா கோயர்ஸ் இருப்பாங்க. அவங்க வெள்ளிக்கிழமை எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போவாங்க. அதனுடைய அந்த கூட்டம் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்கள வந்து அவங்க எல்லா படமும் பார்க்கக்கூடிய அந்த ஜனங்க இருந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து சினிமாவை தவிர வேறு எந்த போக்கிடமும் கிடையாது. பட் இப்போ வந்து நிறைய அதுக்கு வந்து அவுட்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டதுனால அதுக்கு உண்டான ஒரு அட்டென்ஷன் வந்து குறைவாக இருக்குது. சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப சிரிச்சுட்டு வெல்கமிங்காக நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுடைய படங்கள் எல்லாம் நாங்கள் இவ்வளோ நாள் பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி உங்களுடைய அப்கமிங் படத்தையும் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அவளோட காத்திருக்கோம். ஸோ எங்களுடைய டீம் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார். டூரிங் டாக்கீஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஒரு என்சைக்ளோபீடியா அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அந்த யூடியூப் சேனலில் போயிட்டு டூரிங் டாக்கீஸில் நீங்கள் வந்து எதை டச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி பல விஷயங்கள் வந்து கிடைக்கும். அந்தளவுக்கு சித்ரா லக்ஷ்மணன் சார் வந்து இது அவ்வளோ தூரம் ஒரு டெவலப் பண்ணி ஒரு குறுகிய காலத்தில் டூரிங் டாக்கீஸை வந்து இன்றைக்கி வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை சக்தியாக இந்த சினிமாவுக்கு உதவி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா, அதே சமயம் இந்த சினிமாவில் பிஹைண்ட் த சீன்ஸில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து அதிகமாக வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இன்றைக்கி வந்து டூரிங் டாக்கீஸ் இருக்குது. சித்ரா லக்ஷ்மணன் சாருக்கும் டூரிங் டாக்கீஸு அதில் ஒர்க் பண்ணுற அத்தனை ஆளுமைகளுக்கும், அதே சமயம் வந்து இந்த டூரிங் டாக்கீஸை ஃபாலோ பண்ணுற தமிழ் சினிமாவை நேசிக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Angelin signing off. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.